பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. பஸ்காவும் இயேசு கிறிஸ்துவும் என்றதான தலைப்பிலே நாம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலையும் அதற்கு முந்தின நாளும் நாம் பஸ்காவுக்கு முந்தைய ஆயத்தம் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அன்பான தியானிப்பில் இன்றைக்கும் கூட அந்த ஆயத்தத்தினுடைய இன்னொரு பகுதியையும் நாம் பார்க்க போகிறோம். அன்பான தியானிப்பில் நேற்றைய தினத்தில் அந்த பஸ்கா ஆட்டை தெரிந்து கொண்டு எத்தனாம் தேதியிலே தெரிந்து கொள்ளுவார்கள், அது என்ன செய்வார்கள், அது எந்த தேதியில் அதை பலியிடுவார்கள் சொல்லி நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட அதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்திலிருந்து நாம் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், 14ஆம் தேதியிலே சாயங்காலத்தில் அந்த ஆட்டை நீங்கள் அடிக்க வேண்டும். அடித்து அதனுடைய இரத்தத்தை நீங்கள் பஸ்கா விருந்தை புசிக்கிறதான அந்த வீட்டு வாசலுடைய நிலைக்கால்களிலே மேல் சட்டத்திலையும் நீங்கள் அந்த இரத்தத்தை, அந்த பஸ்கா ஆட்டினுடைய இரத்தத்தை நீங்கள் பூச வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளே, ஏன் பூச வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அன்று ராத்திரியிலே நான் எகிப்து முழுவதுமாய் கடந்து போய் எகிப்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், மிருகங்கள் இருக்கக்கூடிய தலையீற்றுகள் எல்லாவற்றையும் நான் சங்கரிப்பேன். எகிப்தின் தேவர்கள் பேர் நான் நீதி செலுத்துவேன். இந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும்படிக்கு அது நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய நிலைக்கால்கள் மேற் சட்டத்தை நீங்கள் பூச வேண்டும். அப்பொழுது அந்த ரத்தத்தை பார்த்து நான் உங்களை விட்டு நான் விலகி செல்லுவேன். உங்களை அழிக்காமல் அந்த ரத்தத்தை பார்த்து உங்களை விட்டு நான் விலகி செல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளே, இந்த ரத்தம் ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. இந்த ரத்தம் எந்த அடையாளம்? இது இஸ்ரவேலுடைய வீடு, இது கர்த்தருடைய பிள்ளையினுடைய வீடு, இது கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டுடைய வீடு, இது கர்த்தராலே பாதுகாக்கப்படுகிற வீடு என்பதற்கு அந்த ரத்தம் அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள் பிரியமான பிள்ளைகளே, அவர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு இரவு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நாளில் இரவு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவர்களுக்கு தான் தெரியும். பாருங்க, அந்த நாள் ஆரம்பத்திலிருந்தே பாருங்க, அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேலுடைய வீடுகளும் எகிப்தில் இருந்த அந்த அடிமைகள் ஆகிய இஸ்ரவேலுடைய வீடுகள் எல்லாமே பரபரப்பாக இருந்திருக்கும். எகிப்தியர்கள் பார்த்துருப்பாங்க, என்ன இவங்க எல்லாருமே வித்தியாசமாக ஏதோ செய்கிறாங்களே இந்த அடிமைகள் என்று சொல்லி எல்லாம் பார்த்துருப்பாங்க. சாயங்காலத்தில் எல்லா வீடுகளிலேயும் சரியாக இந்த 3 மணிக்கு அந்த பஸ்கா ஆட்டு அடிக்கப்பட்டிருப்பதை எகிப்தியர்கள் பார்த்துருப்பாங்க. அந்த ரத்தத்தை கொண்டு போய் அந்த வீட்டினுடைய அந்த நிலைக்கால்களில் மேல் சட்டத்தில் பூசுவதெல்லாம் பார்த்து, என்ன இவர்களுக்கு ஏதாவது புத்தி கலங்கி போயிடுச்சா, புத்தி பேதலித்து விட்டதா என்று சொல்லி ரத்தத்தை கொண்டு போயிட்டு வீட்டுடைய வாசக்காலிலையும் மேல் சட்டத்திலையும் பூசுகிறார்களே, என்ன இவங்களுக்கு ஏதோ பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு சொல்லி கூட அவர்களை பார்த்து நகைத்திருக்கக்கூடும். ஆனால் அன்பான பிள்ளைகளே, யாரை குறித்தும் எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படலை. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு இரவு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடினாலே யாருடைய பரியாசத்தையும் அவர்கள் என்ன செய்யலைன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் காதில் வாங்கி கொள்ளலை. யாருக்கும் அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலைங்க. ஆண்டவர் எங்களை செய்ய சொன்னார், அவ்வளோதான். அன்பான பிள்ளைகளே, ஆரம்பத்தில் எகிப்தியருக்கு இதெல்லாமே ஒரு நகைச்சுவையாக தோன்றி இருக்கும். அன்பான எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியல, அந்த இரவு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அன்பான பிள்ளைகளே, அது வரைக்கும் எகிப்தியர்களுக்கு புரியலை. எப்பொழுது அவர்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொன்னால், அன்பான பிள்ளைகளே, அடுத்த நாள், அதாவது அந்த விடியற்காலை, இந்த நடு ஜாமத்தில் தான் அவர்களுக்கு அது புரிந்திருக்கும். ஏன்னு சொன்னால் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லா எகிப்துடைய வீடுகளிலேயும் முதற்பேரான பிள்ளைகள் மரிக்கிறார்கள், மிருகங்களே முதற்பேரானது மரிக்கிறது, சாவு இல்லாத ஒரு வீடும் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் எந்தெந்த வீட்டிலே இந்த ரத்தம் அடையாளமாய் பூசப்பட்டிருந்ததோ அந்த ஒரு வீட்டிலையும் கூட, அந்த ரத்தம் இருந்த ஒரு வீட்டிலையும் கூட அழுகை இல்லை, மரணம் இல்லை, அந்த வீட்டிற்கு பாதுகாப்பு இருந்தது. அந்த பஸ்கா ஆற்றினுடைய ரத்தம் அவர்களுக்கு எதை கொடுத்ததுன்னு சொன்னால், அழுகை வராதபடிக்கு, துக்கம் வராதபடிக்கு பாதுகாப்பை கொடுத்தது, ஒரு அடையாளமாக இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கார். நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். அந்த ரத்தம் நம்மேலே தெளிக்கப்பட்டது நிமித்தமாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எல்லா வாதைக்கும் பொல்லாப்புக்கும் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி அந்த துக்கத்தை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி இருக்கிறார்.
இது என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்றதான அடையாளத்தை கர்த்தர் நம்மேலே அவர் தம் இரத்தத்தினாலே போட்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், தெளிக்கப்படுகிற இரத்தம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரத்தம் உங்கள் வீட்டிலே அடையாளமாக இருப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்குள்ளே உங்களையும் என்னையும் நாம் ஒப்பு கொடுப்போமாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாருடைய வீட்டில் அந்த இரத்தம் அடையாளமாக இருந்ததோ அந்த வீட்டிலே மரணத்தூதன், சங்காரத்தூதன் விலகி சென்றான். அந்த வீட்டில் துக்கம் இல்லை, அந்த வீட்டில் மரணம் இல்லை, அந்த வீட்டிலே மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் மட்டும்தான் இருந்தது. ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு என்ன கிடைச்சது? இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு பாதுகாப்பு கிடைத்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு சுகம், விடுதலை கிடைத்தது. அன்பான தேவனுடைய பிள்ளை, அந்த இரத்தத்திற்குள்ளே நீங்களும் நானும் மறைந்து வாழ நாம் கற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் சித்தமானால் நாளை கூட இந்த பஸ்காவை அவர்கள் எப்படி புசித்தார்கள் என்பதை குறித்தும் அதனுடைய விளக்கங்களை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த பஸ்கா ஆயத்தத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், அதை பின்பகுதி ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பார்க்க நீர் உதவி செய்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். எப்படியாக பஸ்கா ஆற்றினுடைய ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே அவர் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருந்ததோ, அதே போல உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பையும் விடுதலையும் ஆண்டவரை கொடுக்கும்படியாக நீர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அந்த ரத்தத்திற்குள்ளே தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த கிருபைகளை கொடுத்து நீ நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.